பண்ணியிருக்கேன், ரோட் ஷாப்பிங்கில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அண்ட் வந்து ஷாப்பில் வந்து வாங்கியிருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம வந்து என்னென்ன மாதிரி வாங்கியிருக்கோம், என்னென்ன ரேட்டில் வந்து நான் வாங்கினேன்னு உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு க்ரீனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். க்ரீனில் எப்படி இருக்குன்னு ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு க்ரீனில் வந்து பார்த்துடலாம். அதாவது நான் மீஷோவில் வந்து வாங்கியிருக்கேன். அது என்ன மாதிரி நான் வாங்கியிருக்கேன்னா, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பாட்டில் க்ரீனுங்க. இது ஒரு நல்ல ஒரு பாலிஸ்டர் காட்டன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ப்ளவுஸ்க்கெல்லாம் நம்ம எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு சாரீ மெட்டீரியலில் வந்து இருக்குது. இது வந்து ஒரு ஷால் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஷால் தான். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஷால் வந்து நான் அதோட அளவு வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த ஷால் வந்து உயரம் வந்து நிறையவே இருக்குங்க. ஒரு ஆஃப் சாரிக்கு கட்டுற மாதிரி ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க. ஆனால் அகலம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உயரம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஒரு தாவாணி கட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட உயரம் வந்து அகலம் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, இந்த அமௌண்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து இது ஓகேனா இது ஓகே தான் நம்ம சொல்ல முடியும். இது வந்து இந்த ப்ரைஸுக்கு இது ஓகே தான், ஒர்த்து தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஷாலு அண்டு வந்து டாப் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பேண்ட்டு வந்து வராது. இது வந்து டாப்பு நம்ம பார்த்துடலாம். இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணிடுறேன். தான் வந்து டாப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எம்ப்ராய்டிங், அதாவது ஒரு சில்வர் எம்ப்ராய்டிங் வந்து நம்ம வந்து போட்டிருக்காங்க. கழுத்து வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு கழுத்து தான். 5XL தான் நான் எடுத்திருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 இன்ச்சு வந்து நான் எப்போவுமே பெருசாக தான் எடுப்பேன். அந்த மாதிரி தான் இதுவும் எடுத்திருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு பாலிஸ்டர். ஆனால் மழை காலத்தில் போடலாம், ஆனால் வெயில் காலத்தில் போட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. என்னாலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எரிச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மெட்டீரியலெல்லாம். ஓகே, போடலாம். இது வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற பசங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். பொண்ணுங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட், உமன்லாம் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். இது வந்து 3/4 வந்து கை வந்து வரோங்க. இதோட ப்ரைஸும் நான் பார்த்து உங்களுக்கு நான் லிங்க்கில் கமெண்ட் இதில் வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன். இதோட ரேட் வந்து மறந்து போச்சு. இதோட ரேட்டு வந்து நான் அதில் கொடுத்துட்றேன், சரிங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா ட்ரான்ஸ்ஃபார்மாக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நெக் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நல்ல ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கோவிலுக்கு, ஒரு ஆஃபீஸ்க்கு எல்லாமே இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து போட்டுட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல மெட்டீரியலாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட்டு தாங்க. இதுவும் வந்து நான் மீஷோவில் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஒயிட்டு. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஒயிட்டு தான் வந்து வந்திருக்கு. நான் எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் எனக்கு எல்லாமே வந்து எதுவுமே பிளான் பண்ணி எடுக்கலை, எல்லாம் இதுவாக போட்டு விட்டேன். அது என்னென்னா எல்லாமே ஒயிட்லேயே அமைஞ்சு போச்சு இந்த வாட்டிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் மாடலில் கொடுத்துருக்காங்க. இது பிரித்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷால் வந்து இப்படி தான் வந்திருக்கு. இதுக்கும் வந்து பேண்ட்டு கிடையாது. இதுக்கு நான் தனியாக தான் பேண்ட்டு எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா இது லேஸ் மாதிரி சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஓரமாக வந்து லேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயிட்டு கோல்டனில் ஒரு லேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம என்ன சொன்ன மாதிரி தான். இது ஷால் வந்து லென்த்து வந்து ஓகே தான். அகலம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது ஓகே தான். நெக்ஸ்ட்டு வந்து மேலே டாப் வந்து பார்த்துடலாம். மேல் டாப் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மேல் டாப் வந்து ப்ளைனாக தான் இருக்குது. அதாவது நெக் பேட்டர்ன் எதுவுமே இல்லை. ஒரு வி கட்டிங் சின்னதாக கொடுத்துட்டு அதில் ரவுண்டு கட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது 5XL வந்து இருந்திருக்கு. இது வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஆல்ரெடி எல்லாருமே போட்டிருப்பாங்க. நான் வந்து இப்போ தான் நான் வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம புடவெல்லாம் கட்டிட்டு போகும்போது ட்ராவல் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இல்லைன்ட்டு நான் வந்து இப்போ சுடிதாருக்கு, ஆஃபீஸ்க்கெல்லாம் ஒரு அவசரத்துக்கு போகும்போது
நம்மளுக்கு வந்து சுடிதார் தான் பெட்டராக இருக்குது. அதனால தான் இந்த வாட்டி நான் சுடிதாரே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது சுடிதார் அண்ட் குர்த்திஸ் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சரிங்களா, இதுதான். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது என்னென்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டு கடைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸ்ட்ரீட் ஸ்டால், அது அந்த மாதிரியில் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அது என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் ரோட் கடையில் வந்து, அதாவது ரோட் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்ட்ரீட் அதாவது தெருக்கடையில் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து வீட்டாண்டியே வந்திருந்தது. அந்த இடத்துல தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் வந்து துணி நல்லாவே இருந்தது. அதனால தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. எனக்கு பிடிச்ச கலரு அதாவது ராமர் ப்ளூவு. இது வந்து ராமர் க்ரீனும் சொல்லுவாங்க, ராமர் ப்ளூவும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கலர்ஸில் தான் வந்து ஒயிட் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஷாப்பிங் போகிறதுக்கு, நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க ஒரு நல்ல ஒரு குர்த்தா தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நெக் பேட்டர்ன் வந்து இப்படி தான் வந்தது. இது ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸாகவே இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு பிராண்டோட இது தான். அந்த பிராண்ட் வந்து நான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ண விரும்பலை. இதுதான் இப்படி தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது 3/4 கை தான் நம்ம எடுத்திருக்கோம். எப்போவுமே வந்து குர்த்திஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3/4 கை தான் சொல்லுவாங்க இல்லையா, ஹேண்டு வந்து வந்திருக்கும். இது வந்து கையாண்ட வந்து ஒரு பட்டன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மடிப்பு மாதிரி வந்து இந்த மாதிரி பட்டன் வந்து வந்திருக்கு, பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிச் ஓரத்தில் நெக் பேட்டர்னாண்ட இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து ஒரு 3 பட்டன் வந்து வந்திருக்கு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 350 நான் எடுத்தேன். நான் பேர் சொன்ன மாதிரி நான் பேர் சொல்ல விரும்பலை. இது வந்து ஒரு 350க்கு நான் வந்து எடுத்துறேன். அவங்க நல்ல ஒரு ஆஃபர் பண்ணி கொடுத்தாங்க ரேட்டு. அதனால் நான் 350க்கு தான் நான் எடுத்துருந்தேன். இது துணியும் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. நல்லா வந்து போடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, ஆஃபீஸ்க்கு கோவிலுக்கு எல்லாம் போட்டுட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஷாப்பிங்கெல்லாம் போட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு குர்த்திஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது தாங்க. இதுவும் நான் சொன்ன மாதிரி ஒரு ரோட் ஷாப்பில் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மெரூனும் இல்லை, பிளாக் ஒரு மாதிரி என்ன சொல்ல இது கலர் சொல்லுவாங்களே, கோலம் கலரு, அதாவது திருசுணம் சொல்லுவாங்க. அது நேம் எனக்கு மெரூன் கலர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது கலர்ஸ் எனக்கு ஆக்சுவலாக மைண்டில் வரல. அந்த ஒரு கலர்ஸில் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஒரு ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் மெரூன் ஒயிட்டில் வந்து இங்கே வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கனாவே தெரியும், பாருங்கள். இதுதான் வந்து இருக்குது. அதே டிசைன் தான். ஓகே, இது ஆஃபீஸ் போட்டுன்னு போகிறதுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரி, நம்ம வாங்கியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் லாங் ட்ரைவ் பண்ணும் போதெல்லாம் நம்மளுக்கு குர்த்திஸ் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு லெகின்ஸ் போட்டோமா, ஒரு பட்டியாலா போட்டோமா, ஒரு பேண்ட் போட்டோமா, ஜீன்ஸ் போட்டு கூட நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி டைப்பில் தான் நான் வந்து இந்த கான்செப்டில் வந்து இந்த ட்ரெஸ் வந்து எடுத்துருக்கேன். இதுவும் நெக் பேட்டர்ன் வந்து பார்த்திங்க, நெக் பேட்டர்ன் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுவும் ரவுண்டு கழுத்தில் இது மாதிரி ஒரு 3 பட்டன் வச்சு வந்திருக்கு. ஒரு 2 பட்டன் தான், 3 பட்டன் தான் இருக்குது. இதுவும் வந்து ஒரு நல்ல சாஃப்டாக தான் இருக்குது துணி. இதுவும் 3/4 கை தான். ஒரு சைடு கட்டிங் வந்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடு வந்து கட்டிங் இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு சைடு கட்டிங் வரும். நல்லா ஒரு சாஃப்டாகவே இருக்குது. இதை பார்த்திங்கன்னா துணி பார்க்கும் போதே தெரியும், நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நம்மளுக்கு டை வந்து இல்லை. உள்ள டை வந்தாவே வந்து பார்த்திங்கன்னா போயிடும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மெரூன் கலரில் வந்து இருக்குது. ஒரு மாதிரி லைட்டு மெரூன் அப்படி அந்த மாதிரி கலர்ஸில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. எப்படி இருக்குன்னு இதுவும் ஒரு சொல்லுங்கள். இதுவும் வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா 350 தான் நான் எடுத்தேன். ரோட் ஷாப் சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான் நான் எடுத்திருக்கேன். அடுத்தது என்ன எடுத்திருக்கோன்ட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லெகின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த 3 லெகின்ஸும் ரேட்டு சொல்கிறேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரோட் ஷாப்பில் தான் எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரு, பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு லெகின்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா XXL தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த லெகின்ஸுக்கும் இன்னொரு லெகின்ஸ் காட்டுறேன், அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த லெகின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜீன்ஸ் மாடலில் வந்து இருக்கும்ல, அந்த மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 200 தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு வந்து 200. ஒரு இங்கி ப்ளூன்னு சொல்லுவாங்க, அந்த கலர்ஸில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதோட இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸில் இருக்கிற சேம் டைப் மாடலில் தான் இருக்குது. இதோட இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஜீன்ஸ் மாடலில் தான் வருது. ஜீன்ஸ் தான் சேம் மாடலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜீன்ஸில் அந்த மாடலில் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஒரு ப்ளூ டாப்பு, இது XXL ஒரு 200 ப்ரைஸில் நான் வந்து வாங்கியிருக்கேன். இப்போது வந்து ஷாப்பில் வாங்கின லெகின்ஸ் நான் காட்டுறேன். அது ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குர்த்திஸுக்கு வேண்டிய கலர்ஸ்க்கு நான் எடுத்திருக்கேன், அதுக்கு மேட்சாக. அதே ரோட் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்திருந்தேன். இது ஒரு கலர், இது ஒரு கலர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 350. இது வந்து 350 ஆகுது இந்த லெகின்ஸு. அதே XXL தான் எடுத்திருக்கேன். XXL அண்டு ஆமாம் XXL தாங்க. இதுவும் XXL தான். இதோட வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். நார்மல் நம்மளுக்கு எலாஸ்டிக் இருக்கும் இல்லைங்களா, அந்த டைப்பில் தான் இருக்குது. ஜீன்ஸ் மாடலெல்லாம் கிடையாது. ஆனால் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 350 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரோட் கடையில் தான், அதாவது ரோட் ஷாப்பில் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பாட்டில் க்ரீன், இதே மாதிரி இதுவும் வந்து ஒரு ஒயிட்டில் வந்து எடுத்திருக்கேன். ஒயிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சேம் டிசைன் தான், இந்த க்ரீனில் இருக்கிற அதே சேம் டிசைனாக. இதோட ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா 350 தான் வாங்கியிருக்கேன். ஆனால் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, போட்டு பார்க்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒயிட்டு ட்ரெஸ்ஸுக்கும் இது மேட்ச் ஆகும். நான் ஆன்லைனில் எடுத்ததுக்கும் சரி, ஷாப்பில் வாங்கினதுக்கும் சரி, ரோட்டு ஷாப்பில் வாங்கினதும் சரி, காமனாக வந்து ஒயிட்டு வரும். அந்த ஒயிட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேண்ட்டு போடலாம், அண்டு க்ரீனும் மிக்ஸ் பண்ணலாம், ப்ளூவும் மிக்ஸ் பண்ணலாம். அதனால் இந்த 3 லெகின்ஸை நான் எடுத்திருக்கேன். இதுதான் நம்ம வந்து வாங்கினது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பில் வாங்கினது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரோட் ஸ்ட்ரீட் ஷாப்பில் வந்து வாங்கினதை நம்ம வந்து பார்த்துடலாம். அடுத்தது என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டில் ஒரு ரோஸ் கலருங்க. இதுவும் ரோட் ஷாப்பில் தான் நான் வாங்கியிருக்கேன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அனார்கலி டைப்பில் வந்து இருக்கும். இதோட ப்ரைஸ் என்னென்னு நான் கடைசியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுவும் ரோட் ஷாப்பில் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கழுத்தாண்டை வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து ஜரிகை வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து லேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ வந்து இருக்கும் இல்லைங்களா, மரம்னு சொல்லுவாங்களே, அந்த மரத்திலோட ஒரு கிறிஸ்மஸ் மரம்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ட்ரீயில் வந்து மரத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெக் பேட்டர்ன் வந்து ரவுண்டாக இருக்கும். பார்டர் வந்து கீழே வந்து, அதாவது பார்டர் மாதிரி ஒரு ரோஸ் கலரு கான்ட்ராஸ்டாக இதுக்கு வந்து சேம் இதில் கொடுத்துருக்காங்க ரோஸில். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து லேஸ், அதாவது பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் 3-4 கைத ஹேண்டு வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடுப்பில் வந்து, அதாவது நம்மளுக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டைட்டாக வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு 4XL 5XL தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு கயிறு மாதிரி கொடுத்துருக்காங்க, அது மாதிரி இந்த பக்கம் வந்து ஒரு கயிறு வந்து வந்திருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், பேக் சைடில் நம்மளுக்கு முதுகாண்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அனார்கலி ஒரு ட்ரெஸ்ஸு தாங்க. இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் கொஞ்சம் துணி வந்து இதுவாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு துணி வந்து ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஒரு மாதிரி டாட்டாக இருக்கும். அதாவது துணி அந்த மாதிரியா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் துணி சாஃப்டாகவே இருக்குது. நல்லா முன்ன காட்டினேன் இல்லைங்களா, அதோட இது வந்து துணி ரொம்ப கொஞ்சம் அது ஓகே தான். இது வந்து ஓகே இல்லை, இது பியூர் காட்டன்றதுனால அப்படி இருக்கலாம். அது வந்து பாலிஸ்டர் காட்டன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மெட்டீரியல் பற்றியெல்லாம் அவ்வளோ தெரியாது. நான் எல்லாமே அம்மா தான் எடுத்து தருவாங்க. இப்போ கூட இதெல்லாம் செலெக்ஷன் பண்ணது எங்கள் அம்மா தான் செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 1200 சொன்னாங்க. நான் வந்து 500க்கு வந்து நான் வாங்கியிருக்கேன். இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்த்திங்க